இந்த வீடியோ பதிவு நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஒரு பயனுள்ள பிரயோசனமில்ல ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்ன வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் என்ன விடயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள முடியும். சரியா? என்னடா இன்றைக்கி புதுசாக இருக்கேன்னு சொல்லி அப்படி ஒன்று யோசிக்க வேணாம். நமக்கு நம்மளோட ரூமில் சரியான இடம் போதாத குறையினால் சரியான ஸ்டூடியோ உண்டு இல்லை நமக்கு வீடியோ செய்கிறதுக்கு. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். என்ன வீடியோன்னு சொன்னால், அதாவது வெளிநாடுகளில் சில உறவுகள் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து சில பாதிப்புகள் ஏற்படுது. சில உறவுகளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது இல்லையா, வெளிநாடு தொழிலாளர்களுக்கு. அப்போ இதை நாம் எங்கே முறையிடணும்னு சொன்னால் நாம் வீரோ மூலியம் இதை முறையிடலாம். இதை முறையிட்டு சில நேரங்களில் அதாவது ஒவ்வொரு வெளிநாடுகள்லையும் இருக்கக்கூடிய எம்பேசிகள், தூதரகம் இருக்கு இல்லையா, தூதரகத்தின் மூலமாக நம்ம சில கம்ப்ளைண்ட்களை நாம் பண்ணும்போது நமக்கு அதுக்குரிய சரியான தீர்வுகளை பெற்றுத்தரவில்லை அப்படின்னு சொன்னால், சரியான தீர்வுகளை நமக்கு பெற்றுத்தர இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எம்பேசிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எம்பேசிலையும் நம்மளுடைய பிரச்சனை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் எம்பேசியில் நமக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் பெற்றுத்தர இல்லை அப்படின்ற சொல்கிற சமயத்தில் நீங்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது இலங்கையில், ஸ்ரீலங்காவில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது நான் எம்பேசிக்கு போனேன், எம்பேசியில் இப்படி விடயங்களை சொன்னேன், 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, எனக்கு இந்த விடயங்களை எம்பேசியால் செஞ்சு தரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்குரிய தகவல்களை நான் எழுத்து மூலம் எழுதி ஏஐ வாய்ஸோட உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தாரேன். சரியா? இப்போ நீங்கள் அப்படி இலங்கையிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு சரியான தீர்வு உங்களுக்கு பெற்றுத்தரல அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜனாதிபதியின் காரியாலயம், அதாவது ஜனாதிபதியோட ஒரு ஆஃபீஸ்னு சொல்லுமே, ஜனாதிபதியோட ஒரு ஆஃபீஸுக்கு அதில் உள்ள பணிபுரியக்கூடிய அந்த அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை பண்ண முடியும். அதுக்குரிய வீடியோவை நான் இன்னொரு வீடியோவில் தாரேன் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு இந்த வீடியோவை தாரேன். முடிந்தவர்கள் இதை பிரயோசனப்படுத்திங்க. காரணம் என்னச்சுன்னா, நிறைய மக்கள் நம்மளோட தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க எனக்கு எம்பேசி நம்பர் வேணும், இப்படி பல நம்பர்களை பல தகவல்களை கேட்குறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட பிரச்சனையில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறதுக்கு சில தகவலை நம்மளுக்கு கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு சில தகவல்கள் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்த்து பயனுள்ளதாக இருங்க. காரணம், நாம் வச்சுட்டு சரி வாரல்லே இப்படி தகவல்களை, அதாவது நாம் ஓப்பனாகவே மக்களுக்கே கொடுத்துரு, உங்களோட பிரச்சனை நீங்கள் பார்த்து உங்களோட பிரச்சனை நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவை போட்டு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவைத்தில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் தூதரகத்தின் உதவி கிடைக்காத பட்சத்தில் எங்கு முறைப்பாடு செய்யலாம் என்பது குறித்த தகவல்கள் இதோ. 1. குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம், எம்பசி ஆஃப் ஸ்ரீலங்கா இன் குவைத். உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் முதலில் இவர்களைத்தான் தொடர்பு கொள்ள வேண்டும். தொலைபேசி எண்கள்: +96525233870 +96525233870. மின்னஞ்சல் இமெயில் slem.kuwait@mfa.gu.lk. இணைப்பு முகவரி: பிளாக் 10, ஸ்ட்ரீட் 107, ஹவுஸ் 49, ஜப்ரியா, குவைத். 2. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், SLBFE 24 மணி நேர உதவி மையம். தூதரகம் சரியாக செயல்படவில்லை என்றாலோ அல்லது அவசர உதவி தேவைப்பட்டாலோ இலங்கையில் உள்ள இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். உடனடி உதவி எண் ஹாட்லைன் 1989 இலங்கைக்குள் இருந்து அழைத்தால். வெளிநாட்டிலிருந்து அழைக்க +941123233333333 +94112286441 0141 0141 05. 3. தூதரகத்தின் மீது புகார் அளிக்க கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எம்பசி டிப்ளோமேட்ஸ். தூதரகம் உங்களுக்கு உதவ மறுத்தால் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சிடம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், முறைப்பாடு செய்யலாம். தூதரக விவகாரங்கள் பிரிவு, கன்சுலர் அஃபேர்ஸ் டிவிஷன். +94112333592 +94112338812. மின்னஞ்சல் consular@mfa.gov.lk. இணைப்பு 4.
தொழிலாளர் நலன் தொடர்பான புகார்கள். குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் உள்ள தொழிலாளர் நலப்பிரிவு லேபர் செக்ஷன் உதவவில்லை என்றால் நேரடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளருக்கோ அல்லது SLBFE தலைவருக்கோ கடிதம் அல்லது மின்னஞ்சல் மூலம் புகார் அளிக்கலாம். முக்கிய குறிப்பு: நீங்கள் புகார் அளிக்கும்போது உங்கள் பாஸ்போர்ட் விவரங்கள், குவைத்தில் நீங்கள் பணிபுரியும் இடம் மற்றும் தூதரகத்தில் நீங்கள் யாரை தொடர்பு கொண்டீர்கள், முடிந்தால் பெயர், அவர்கள் ஏன் உதவவில்லை என்ற விவரங்களை தெளிவாக குறிப்பிடுவது உங்கள் புகாரை வலுப்படுத்தும்.